கல்வாரி மலையோரம் வாரும் பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும் பாவம் தீரும். செல்வராய கிறிஸ்து தியாக பொங்குதாரே கல்வாரி மலையோரம் வாரும் பாவம் தீரும். பொன்முடி மன்னனுக்கு முன்முடியாச்சோ உபகாரம் புலிகரம் சிதையவும் மாற்றோ விந்தியுலாவும் பாதம் புண்ணியலாச்சோ வேணியெல்லாம் நீங்கி விதவிகளாச்சோ மேசையன் அப்பன் கோபம் மேலே இதற்கு மேலே கல்வாரி மலையோரம் வாரும் பாவம் தீரும். மலர்ந்த சுந்தர கண்கள் மயங்கலும் வேணோ மதுரின் திருநாவு வளர்ந்ததும் வேணோ கலந்திடா திருக்கைகள் துவண்டதும் வேணோ மலர்ந்திடா திருக்கைகள் துவண்டதும் வேணோ ஜலத்தில் நடந்த பாதம் சவர்ந்ததும் வேணோ சந்தானங்கள் நம்மால் தானே கல்வாரி மலையோரம் வாரும். லோகத்தின் பாவமெல்லாம் ஏகமாய் தீரந்து நொம்பல படவைக்கு ஐயனே கூர்ந்து தாகப்பமுடல் வாடி கருவிய சூர்ந்து சடலமெல்லாம் உதிர பிறழம் பூரந்து சாகின்றாரே நமது நாதா ஜீவதாதா சாகின்றாரே நமது தாதா ஜீவதாதா கல்வாரி மலையோரம் வாரும் பாவம் தீரும். கல்வாரி மலையோரம் வாரும் பாவம் தீரும். நாம் இன்றைக்கு வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் கிராஸ், சிலுவையின் செய்தி. சிலுவையின் செய்தி என்ன? சிலுவையின் செய்தி என்ன? சிலுவையின் செய்தி என்பது 5 வகையான செய்தி நாம் பார்க்கிறோம். ஒன்று, மனித குலத்திற்கு பாவத்திற்காக பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக மனித குலம் மீறிய சட்டங்களுக்காக தண்டனை செலுத்துகின்றார். 2, சிலுவையானது சமாதானத்தை அளிக்கிறது. நீக்கி மனிதன் கடவுளின் ஐக்கியமாகவும் ஒப்புரவாக ஆகுவதற்கு ஒப்புரவாகிறதுக்கு அவர் நமக்கு சிலுவையிலே அறையுண்டார். சிலுவையானது சமாதானத்தை அளித்து மனிதன் கடவுளிடம் ஐக்கியமாகுவதற்கு ஒப்புரவாகுவதற்கும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையின் செய்தி மனிதனுக்கு ஒரு மீட்பு. பாவம் மற்றும் சாத்தானின் மீதான வெற்றி இந்த சிலுவையிலே அறையப்பட்டதை காண்பிக்கிறது. மனித குலம் பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கும்
மற்றும் சாத்தானின் வல்லமையிலிருந்து விடுபடுவதற்கும் நம்ம கர்த்தராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இது செய்தி, சிலுவையின் செய்தி கூறுகின்றது. சிலுவையானது இறைவனின் வல்லமை பற்றி, மூன்றாவதாக இறைவனின் வல்லமை பற்றி ஒரு வரலாறு மட்டுமல்ல, மனிதகுல வாழ்க்கையின் மாற்றி அமைக்கும் சக்தியாகும். மனித குலத்தை மாற்றி அமைக்கும் சக்தியானது இந்த சிலுவைக்கு உண்டு. நான்காவதாக சிலுவையின் செய்தி அன்பின் வெளிப்பாடு. வழி தவறிய உலகம் மற்றும் கடவுளின் அன்பு செயலில் காட்டப்பட்டது. உலகம் மற்றும் மக்களிடம் மீது கடவுளின் அன்பு செயலில் காட்டப்பட்டது. He has demonstrated his love in action on the cross. செய்து காண்பித்தார். வாய்ப்பேச்சு இல்லை, உதட்டினால் அல்ல, உள்ளத்திலிருந்து அவர் தன்னுடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து அவர் அன்பை நிரூபித்தார். சிலுவையின் செய்தி மற்றும் இறைவனின் வல்லமை இங்கு விளங்குகிறது. மனிதகுலத்தின் பாவத்திற்கு பதிலாக மனிதகுல மீறிய சட்டங்களுக்காக தண்டனை செலுத்துவதற்காக அவர் மரித்தார். நாம் தவறு செய்தோம், தண்டனை இயேசு பெற்றார். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்காக அவர் பிராயச்சித்த பலியாக பிதாவோடு பேசி அந்த நேரத்திலும் மன்னிக்கக்கூடிய ஒரு தாழ்மையான எண்ணம். பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். The Lord, they do not know what they do. Forgive them. பக்கத்தில் இருக்கிற கல்வனையும் மன்னித்தார். வேறு சாதாரண மனிதனாக இருந்தால் மிகவும் திட்டி திருப்பி பேசி பழி வாங்கியிருப்பான். அப்படி இல்லை. நாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஏனென்றால் சிலுவை மனிதனை பாவத்திலிருந்து விடுவித்து அவனை இயேசுக்குள் அன்பாக உள்ளாக்குகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பாவத்தை அறி செய்து மனம் திரும்பி காரியங்களை சரி செய்து மறுபடியும் பிறத்தல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுதல், மனம் திரும்புதல் வாயிலாக மறுபடியும் பிறக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிறது என்றால் மீட்கப்படுதல், காப்பாற்றப்படுதல், பாதுகாக்கப்படுதல். இட் இஸ் சேவிங், redeeming, protecting, escaping. பாவத்திலிருந்து மனதில் ரட்சிக்கப்படுவதற்காக, ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல், மரணத்திலிருந்து நரலோகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக அவர் ரட்சித்தார். மற்றும் கொலோசையர் 2:14, கொலோசையர் 2:14 நாம் பார்க்கிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சிலுவை மனித குலத்தின் கடனை, பாவத்தை சிலுவை ரத்து செய்கிறது. பாவத்திலிருந்து கடன் பெற்றதை ரத்து செய்கிறது. டெப்ட், he has clear all his debt of humanity. மனிதனுடைய கடனை, பாவத்தின் கடனை, துரோகத்தின் கடனை இங்கு கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் எறாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து காண்பிக்கப்பட்டார். நமக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து, நமக்காக ஒரு விடுதலை சாட்சி. அவர் நமக்காக அவர் மரித்து அவர் சாட்சியாக கணக்கை முடித்தார். அடுத்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13, சிலுவை நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுவித்து நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3:13, சிலுவை நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுவித்து
நமக்காக சாபமானார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடையும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படி இல்லை என்றால் அவன் மனிதர்களுக்கு 2 முடிவு நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பரலோகம், இன்னும் ஒன்று நரலோகம். ஒன்று இட்டர்னல் ஹெவன், இட்டர்னல் ஹெல். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல், இயேசுவே மனிதன் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படாதவனோ முன்பதாகவே ஆக்கினைக்கு உட்பட்டாயிற்று என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். எனவே சிலுவை பற்றி நாம் எப்பொழுதும் கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும். சிலுவை நமக்கு சொல்கின்ற பாடமாகிய ஒவ்வொரு பாடத்தையும் நாம் மனதில் வைத்து நாம் அவரை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்மில் நம்மை பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்து நாம் பாவ செயல்களாக இருப்போம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். While we yet sinners, he is died for us என்று பார்க்கிறோம். எனவே சிலுவை பற்றிய செய்தி, மனித பாவங்களுக்கு பரிகாரம் கண்டார், தியாகம் செய்தார், உயிர் தெழுந்தார், மீட்புக்கு பெற்றோம், கடவுளிடம் நல்லிணக்கம் பெற்றோம், மனிதனின் மீது வெற்றி வழங்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் மனித குலத்தின் பாவத்திற்காக மரித்தார், சிலுவையிலிருந்து நம்முடைய சமாதானத்துக்காக மரித்தார், பாவம் மற்றும் சாத்தானின் மீதான அடிமைத்தனத்திலிருந்து வெற்றியை தந்தார். இறைவனின் வல்லமை இது ஒரு வரலாறு மட்டுமல்ல, மனிதகுல வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஒரு சக்தி. சிலுவை கொண்டு அன்பின் வெளிப்பாடு. வழி தவறிய உலகம், போலி மனிதன், வெளிப்புறமான மாய்மாலமான வாழ்க்கை, இவற்றை மாற்றி அமைக்கும் சக்திக்கு சிலுவை உண்டு. ஒருவன் சிலுவை அருகே சென்றால் அவனுடைய மாய்மாலம், அவனுடைய தேவபக்தி எல்லாம் தெரிந்துவிடும். ஒரு சிலுவை அண்டே வரும்பொழுது அவன் எப்பொழுதுமே அவன் விடுதலை பெறுகிறான். எனவே தேவனுடைய சிலுவையை நாம் தியானித்து நாம் வாழ்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தி எங்கள் சிலுவையின் செய்தி தந்தீர். எல்லோரையும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசு ஜெபம் கேளும். ஆமென்.